மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில் சிறப்புகள் குறித்து இங்கே காணலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் வைகை கரையின் மேல் அமைந்துள்ளது பத்ரகாளி அம்மன் கோயில். மதுரை மாநகரை வெள்ளம் சூழ இருந்த நிலைகள் மதுரை ஆட்சி செய்த மீனாட்சி சிவனை உதவிக்கு அழைத்துள்ளார். அதற்கு இசைவு தெரிவித்த சிவன் பாம்பு வடிவில் உருவெடுத்து மதுரை சுற்றி 4 புறத்திலும் அரண் அமைத்து காத்த நிலையில் பாம்பின் படமும் வால் பகுதியும் சேர்ந்து படப்புறம் என்று கூறப்பட்டது. அது காலப்போக்கில் மருவி மடப்புறம் ஆனது. மனைவி பார்வதியை அழைத்துக் கொண்டு வேட்டைக்கு கிளம்பிய சிவபெருமான் இங்கு வந்த நிலையில் பார்வதியை இளைப்பாற ஒரு இடத்தில் விட்டு பார்வதியின் பாதுகாப்புக்காக ஐயனாரையும் விட்டு சென்ற நிலையில் அந்த இடத்தை சிறப்பிக்க அங்கேயே காளி வடிவில் தங்கினார் என்பது தல வரலாறு. காளி திறந்த வெளியில் குதிரையின் நிழலில் காட்சி தருவதுடன் காளியின் இடப்புறம் பாதுகாப்பிற்காக விட்டு சென்ற ஐயனார் அடைக்கலம் காத்த ஐயனாராக காட்சி தருகிறார். வலப்புறம் விநாயகர் பெருமானும் காளியின் எதிரே பழமை மாறா எண்ணெயினால் ஆன அணையா விளக்கும் உள்ளது. அதன் பின்னே தியான மண்டபமும் காளியின் எதிரே உள்ள வாய்களை தாண்டி பலிபீடமும் உள்ளது. வடக்கு நோக்கிய வாயிலுடன் கோயில் அமைந்துள்ளது. இந்த பத்ரகாளி அம்மன் வேண்டினால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண தடை நீங்கும் என்கிற ஐதீகம் நிலவுவதால் பெண்களே அதிகளவில் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த காளிக்கு எலுமிச்சை மாளிகை பிரதான வழிபாட்டு பொருளாக இருப்பதால் 108 1008 என்கிற ரீதியில் இங்கு வரும் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் எலுமிச்சை மாலையை சாற்றுகின்றனர். வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் நடைபெறும் உச்சிக்கால பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது.